Dear teachers, இந்த வீடியோவில் நம்ம 5ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல் விடைகள் பருவம் 3ல இயல் 6 அளவைகள் அதற்குண்டான விடைகளை பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ ஓரளவு கன சதுரங்கள் பாருங்க. இந்த பாக்ஸ் வந்து எத்தனை பாக்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 6 பாக்ஸ். அப்போ இதில் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 ஒரு லைன் கார் இருக்குங்களா? 1 2 3 லைன். அப்போ ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு 6, அதில் ஒரு 6, அதில் ஒரு 18. அதே மாதிரி இருக்கும். 1 2 3 4 5 6 வருதுங்களா? ஃபர்ஸ்ட் லைனில் 6, அடுத்து ஒரு 6, அடுத்து ஒரு 6, அடுத்து ஒரு 6, அடுத்து ஒரு 6. அப்போ 5 தடவை 6, 5 30 வரும். அதே மாதிரி தான். இப்போ நீளம் வந்து 6, அகலம் வந்து 4, உயரம் 2. இதை 3ஐயும் பெருக்கணும்னாவே அதனுடைய கன அளவு கிடைக்கும். நீளம் வந்து அதே மாதிரி 6, அகலம் 3, உயரம் வந்து 5. இதில் பாருங்க, நீளம் 6, அகலம் 5, உயரம் 3. நீளம் 5, அகலம் 2, உயரம் வந்து 3. அடுத்து கன அளவு காண்கனா அதே தான். நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் பெருக்கணும். 2 2 2 8 வருதுங்களா? 3 1 2 3 3 2 6. இதுக்கு பாருங்க, நீளம் 5, அகலம் 4, சரி அகலம் வந்து 3 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீளம் 5, அகலம் 3, உயரம் 4. அப்போ 5 4 3 5 20 23 60. இது பாருங்க 10 3 2 10 3 30 32 60 வரும். அடுத்து வந்து 4000 கன சதுரங்களை இந்த 3 பெட்டிக்கு அடைக்க முடியாது, கன அழகு கன அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறார். ராஜா வந்து அடைக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். சரிங்களா? அப்போ இதனுடைய கன அளவு, இதனுடைய கன அளவு, இதனுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும். இதனுடைய கன அளவு என்ன பண்ணணும்? 6 20 10 அதை பெருக்கணும். சரிங்களா? அப்போ 1200 வரும். 10 11 11 அப்போ 1210 வரும். 10 15 9 இதை பெருக்கணும் 1350. சரிங்களா? அப்போ 3760 மொத்தமாக வருது. அப்போ அடைக்க முடியாது, இன்னும் பெட்டி வேணும்னு சொன்னால் ராஜா சொன்னால் தான் கரெக்டு. சரிங்களா? அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள மில்லி லிட்டர் அளவுகளை லிட்டர் அளவுகளாக மாற்றுங்க. நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1000 மில்லி லிட்டருக்கு 1 லிட்டர். இந்த ஒரே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும், எல்லா கணக்கு போட்டலாம். 1000 மில்லி லிட்டருக்கு 1 லிட்டர், 2000 மில்லி லிட்டர்னா 2 லிட்டர், 8000னா 8 லிட்டர், 12000னா 12, 20000னா 20. வெரி சிம்பிள். அடுத்து பாருங்க, அரை. 1 லிட்டருக்கு 1000னா அரைக்கு வந்து 500 வரும். 1க்கு 1000, அரைக்கு 500. அப்போ 5க்கு 5000, 25க்கு 25000, 75க்கு 75000. அடுத்து பாருங்க, 25 லிட்டர்னா 25000 மில்லி. 3 லிட்டர் 500 மில்லி லிட்டர்னா 3 லிட்டர் வரும். சரிங்களா? அப்போ 3500, 3 500. இது 12 300. 12 லிட்டர் 300 மில்லி லிட்டர்னா 12300. 7 500னா 7500. 17 லிட்டர் 150 மில்லி லிட்டர்னா 17150 மில்லி லிட்டர். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க. ராம, மதன், லதா, ராணி. இது வந்து 5 லிட்டர் உள்ள பாக்ஸ். சரிங்களா? இவங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டோம். லதா தான் வைத்துள்ள குவளையால் 10 முறை அளந்து ஊற்றினால் கிடைக்கும் நீரின் அளவு. லதா வந்து 10 தடவை அளந்து ஊற்றினாங்கன்னா 10 × 100 1000 மில்லி வரும். அப்போ 1 லிட்டர் வரும். 1000 மில்லின்னு வரும், 1 லிட்டர். ராம் தன் வைத்துள்ள குவளையால் 5 முறை. ராம் வந்து 250 மில்லி அவர் வச்சிருக்கிறது. 5 முறைனா 5 × 250 1250 வரும். இப்போ 1 லிட்டர் 250 மில்லி லிட்டர். மதன் தான் வைத்துள்ள குவளையால் 10 முறை நீரை அளந்து ஊற்றும் பொழுது 1 லிட்டர் 500 மில்லி லிட்டர் கிடைக்கும். 150 இருக்குது இல்லைங்களா? 150 10 தடவை பெருக்குன்னா 1500 மில்லி வரும். அப்போ 1 லிட்டர் 500 மில்லி லிட்டருங்கிறது சரி. 5 லிட்டர் குடுவையை நிரப்ப ராணி வைத்துள்ள கோவையில் எத்தனை தடவை? ராணி வந்து 500 மில்லி வச்சிருக்கிறாங்க. 5 லிட்டர் வரணும். 5 லிட்டர்னா 5000 மில்லி லிட்டர் வரணும். அப்போ 500 × 10 5000 வந்துடும். அப்போ 10 முறைன்னு வரும். 5 லிட்டர் 750 மில்லி லிட்டரை மில்லி லிட்டர் எழுதுங்கன்னா 5750 மில்லி லிட்டர் அப்படின்னு வரும். அடுத்து உற்று நோக்கி விடையளிக்க. இது வந்து 1 லிட்டர் 200 மில்லி லிட்டர், இது 3 லிட்டர் 400 மில்லி லிட்டர். இவற்றின் மொத்த அளவு 2ஐயும் கூட்டணும். சரிங்களா? 400 200 600 3 1 4 வந்துருச்சு. அடுத்து பாருங்க, 7 500 5 400 2ஐயும் கூட்டணும். 500 400 கூட்டினீங்கன்னா 900 வந்துடும். 5 7ஐயும் கூட்டினீங்கன்னா 12 வந்துடும். அடுத்து பாருங்க, இது வந்து 500 மில்லி லிட்டர், இது வந்து 200 மில்லி லிட்டர். இது 2ஐயும் கழிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? 0 0 0 0 5 2 வச்சுன்னா 3. அடுத்து பாருங்க,
50 லிட்டர், இங்கே 10 லிட்டர். 50 லிட்டர் முதல்ல இருந்துச்சு, குளிச்சு முடிச்ச உடனே 10 தான் இருக்குது. அப்போ 50 10 கழிச்சு நான் எவ்வளோ யூஸ் பண்ணேன்? 40 லிட்டர் பயன்படுத்தி குளிச்சுட்டேன். அடுத்து படத்தை உற்று நோக்கி விடை காண்க. 5 லிட்டர் 650 மில்லி லிட்டர் 400 மில்லி லிட்டர். சரிங்களா? இப்போ இதில் 5 லிட்டர் 650 மில்லி லிட்டர் 400 மில்லி லிட்டர் ரெண்டையும் கூட்டணும். பாருங்கள், கூட்டணும். இந்த மாதிரி தான் எழுதிங்க. லிட்டர் மில்லி லிட்டர் எழுதிட்டு கூட்டணும். 0 5 4 2 6 இங்கே 5 5 250 வருது. அடுத்து 4 லிட்டர் 400 மில்லி 6 லிட்டர் 400 மில்லி லிட்டர் 12 லிட்டர். சரிங்களா? 12 லிட்டர் 6 400. அப்போ ரெண்டையும் கூட்டிங்க, ரெண்டையும் கழிக்கணும். சாரி, கூட்டணும், கழிக்கக்கூடாது. இந்த இடத்துல கூட்டணும். 400. அப்போ கழிச்சு வச்சுருக்காங்க, தப்பு. அப்போ என்ன வரும்? 4 0 0 வரும். இங்கே 12 6 18ன்னு வரும். சரிங்களா? அப்போ என்ன வரும்? 18 லிட்டர் 400 மில்லி லிட்டர் அப்படின்னு வரும். சரிங்களா? 18 லிட்டர் 400 மில்லி லிட்டர் வரும். அடுத்து பானையிலிருந்து 2 குவளைகளில் மோர் நிரப்பிய பிறகு பானையில் உள்ள மோர் 2 தடவை இதிலிருந்து இது ரெண்டையும் நினைச்சிடறோம். சரிங்களா? அப்போ 500 500 1000 மில்லி போயிடும். 2500ல் 1000 போச்சுன்னா என்ன இருக்கும்? 1500 இருக்கும். சிறிய குவளையில் பழச்சாறு நிரப்பிய பிறகு பெரிய குவளையில் எவ்வளோ இருக்கும்? இது 1 200 இருக்குது. இதில் 700 மில்லி பிடிக்குது. அப்போ 1 200ல் 1200 1200ல் 700 போச்சு, நமக்கு என்ன ஒரு 500 மில்லி லிட்டர் வரும். அடுத்து பாருங்க, படத்தை பார்த்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கலன் 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. கலன் 1 மற்றும் 2ல் உள்ள மொத்த அளவு எவ்வளவு? 1 500, 2 எங்க இருக்கு பாருங்க, 4 300. சரிங்களா? 1 500 4 300னா 5 800ன்னு வரும். சரிங்களா? 1 500, 2 4 300. அப்போ என்ன வரும்? 800 5 800. கலன் 3 மற்றும் 5ல் உள்ள மொத்தம் இது 2 500, இது ஒரு 300. சரிங்களா? அப்போ 2 800ன்னு வரும். கலன் 4லிருந்து 7 லிட்டர் 500 மில்லியே எடுத்துடணும். கலன் 4ங்கிறது இது. 15ல் 7 500 எடுத்துட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 7 500 தான் இருக்கும். கலன் 4ல் உள்ள நீரை கலன் 5ஐ பயன்படுத்தி 2 முறை எடுத்துடணும். கலன் 4ல் 15 இருக்குது. கலன் 5ல் 300 மில்லி. 300 2 தடவை பயன்படுத்திங்கன்னா 600 வந்துடும். 15ல் 600 போச்சுன்னா 14 400 மில்லி வரும். கலன் 3ஐ விட கலன் 2ல் அதிகம் உள்ள நீர் எவ்வளவு? கலன் 3ஐ விட 3 2 500 வருது. கலன் 2ல் 4 300 இருக்கு. இங்கே எவ்வளோ இருக்கு? 2 500 இருக்கு. சரிங்களா? ரெண்டையும் கழிக்கணும். 0 0 13ல் 5 போச்சுன்னா 8 3 2 போச்சுன்னா 1 வரும். அப்போ 1800 வருங்களா? அப்போ 1 லிட்டர் 800 மில்லி லிட்டர் அப்படின்னு வரும். அடுத்த படத்தை உற்று நோக்கி கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கன்னு கொடுத்துருக்காங்க. யானையும் ஒட்டகச்சிவிங்கும் அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாறின் அளவு எவ்வளவுனா, யானை 6 300 கொடுத்துருக்கு. ஒட்டகச்சிவிங்கி 2, அப்போ 8 300. மாடு கொடுத்த பழச்சாறை விட யானை கொடுத்த பழச்சாறு எவ்வளவு? மாடு 4 300, யானை 6 300. 6 300 4 300 போச்சுன்னா 2 லிட்டர் வரும். சரிங்களா? ஒட்டகச்சிவிங்கி அன்பளிப்பாக கொடுத்த பழச்சாறின் அளவே மில்லி லிட்டர் எழுதுக. அப்போ 2 லிட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2000 மில்லி லிட்டர் அப்படின்னு வரும். யானை தன்னிடமுள்ள பழச்சாறில் 500 மில்லி லிட்டர் அணிலுக்கும் 750 குரங்கு கொடுக்குது. யானை தன்னிடம் எவ்வளோ இருக்குது? 6 300 இருக்கு இல்லைங்களா? அந்த 6 300ல் 500 750, அப்புறம் 1250. 6 300ல் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா 1250 கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா, இங்கே 10ல் 5 போச்சுன்னா 5 0, 5ல் 1 போச்சுன்னா 6ல் 1 போச்சுன்னா 5ன்னு வரும். சரிங்களா? 5 லிட்டர் 50 மில்லி லிட்டர் வரும். சரிங்களா? 5 லிட்டர் 50 மில்லி லிட்டர். அடுத்ததாக பெருக்கல் கணக்கு விடை காண்க. சாதாரண பெருக்கல் தான். 3 0 0 3 0 0 3 9 3 2 2 0 0 2 0 0 2 6 12, மிச்சம் 1 இங்கே வச்சுக்கோங்க. 2 4 8 8 1 9. சாதாரண பெருக்கல் தான். இது அப்படித்தான். இது 1 250னா 3 250 750. 1 500 வந்துன்னா 500 500 1000, இது 1500 2000.
அடுத்து விடை காண்க. 3 400 4ஆல் பெருக்கணும். 4 0 0 4 0 0 4 16 மிச்சம் 1 நான் 3 12 1 13. இதே தான் எல்லாமே அதே தான் சேம் தான். சாதாரண பெருக்கல் கணக்குகள் தான். பாருங்க இது 750னா 2ஆல் பெருக்குனீங்கன்னா 1700. இது 1000னா 4 தடவை 1000 போட்டால் என்ன வரும்? 4000 அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து வகுத்தல் கணக்கு அதே சாதாரண வகுத்தலே தான். நம்ம சின்ன ஸ்பேஸ் விட்டுக்கிறோம். 20 500னா 20 கொஞ்சம் கேப் விட்டு 500 போட்டுக்கிறோம். 5ஆல் வகுக்கிறோம். இப்போ 4 5 20 வந்துருதுங்களா? 0 வந்துருச்சு. அப்போ 4 போட்டாச்சு. அடுத்து 5 கீழே இருக்கிறோம். 1 5 5 போட்டாச்சு. 0 இந்த 0 கீழே இருக்கிறோம். அப்போ 2 0 இருக்குது, வகுக்க முடியாது, ஒரு 0 போட்டுறோம். அடுத்த 0 கீழே இருக்கிறோம், அப்பவும் வகுக்க முடியாது, அப்போ மேலே ஒரு 0 போட்டுறோம். அப்போ 4 லிட்டர் 100 மில்லிலிட்டருங்கிறது தான் சரியான விடை. அடுத்து இதே தான் 45 900 3ஆல் வகுக்கணும். 4ல் 1 3 மிச்சம் 1 15ல் 3 15. இப்போ 0 வந்துடுது. அடுத்து 9 கீழே இருக்கிறீங்க. 9ல் 3 9 சரிங்களா? அப்போ 0 வந்துருச்சு. அடுத்து இந்த 0 கீழே இருக்கிறோம், வகுக்க முடியல, இங்கே போட்டாச்சு. அடுத்து இந்த 0 கீழே இருக்கிறோம், வகுக்க முடியல, மேலே ஒரு 0 போட்டாச்சு. அதே மாதிரி தான் இந்த கணக்கும். 10,000த்தை 8ஆல் வகுத்தா 1250 மில்லி லிட்டர். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ இருக்க கணக்கு பிடிச்சிருந்ததுன்னா புரிஞ்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீறி அடுத்தடுத்த பயிற்சிகளை, அடுத்தடுத்த பாடங்களை, அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து இதை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.